வணக்கம் நேர்களே, இது சக்கரவியூகம் வார்த்தையினும் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் சமர்க்களம். ஒவ்வொரு வாரத்திலும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் பேசுவதற்காக அல்லது அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக தெளிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு அதிதிகளை நாங்கள் அழைத்து வருவது வழமையாக இருக்கிறது. குறிப்பாக தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு மாகாணத்தினுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு இடங்களிலே பேசியிருக்கிறோம், பல்வேறு விதமானவர்களோடு பேசியிருக்கிறோம். இன்றைக்கு இன்னும் ஒருவரை நாங்கள் இந்த அரங்கிற்கு அழைத்து வந்திருக்கிறோம். மிக நீண்ட காலமாக வடக்கிற்கு ஒரு தமிழர் ஆளுநராக தேவை என்கிற மிகப்பெரிய கோரிக்கை ஒன்று விடப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு தமிழர் ஒருவர் இந்த ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு பல்வேறு விதமான மாற்றங்கள் இடம்பெறுகிறது. பொதுமக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆளுநராகவே ஏற்பாடு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நாட்களிலே அவர் சென்று சந்திக்கிறார். முன்பாக இருந்திருக்கக்கூடிய ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி சந்திரஸ்ரீயாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்தவர்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு முனைப்புகளை காட்டியது கிடையாது. இந்த விடயங்களில் நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். இன்றைய நாளிலே எங்களுடைய நிகழ்ச்சிக்காக வடக்கு மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் மதிப்புக்குரிய கலாநிதி சுரேன் ராகவன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். வணக்கம், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். என்னை அழைத்ததுக்காக நன்றி. உங்களுக்கு ஒரு தெய்வீகமான சிவராத்திரி வாழ்த்துக்கள். நிச்சயமாக ஆளுநர்களே, மிக நீண்ட காலமாக இந்த மக்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு இராணுவ தளத்தைச் சென்றிருக்கக்கூடிய ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு மக்கள் கோரிக்கை விடப்பட்டதுக்கு பிறகு சிவில் சமூகத்தை சேர்ந்தவர், அதுக்கு பிறகு ஒரு தமிழர், முதன்முறையாக ஒரு தமிழ் ஆளுநரை இந்த வடக்கு மாகாணம் பெற்றிருக்கிறது. எவ்விதமான எதிர்பார்ப்புகளோடு இந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறீர்கள்? நான் முதல்கண் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன் அந்த கேள்வியை கேட்டதுக்கு. மாகாண சபைகள் உருவாக்குவது காரணி வடக்கிலும் கிழக்கிலும் மக்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய தமிழுடைய அரசியல் கட்டமைப்புகளே அவைக்கு தேவையான அதிகார பரவு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்னால் தான் இந்து இலங்கை என்ற ரீதியிலே அந்த 13ஆம் சீர்திருத்தத்துக்கு அடிப்படையாக மாகாண சபைகள் உருவாயிற்று. 9 மாகாண சபைகள் உருவாயிற்று. 9 மாகாண சபைகள் உருவாயினாலும் குறைந்த அளவிலான மாகாண சபை நடத்தப்பட்டது வட மாகாணத்தில் தான். ஏனென்றால் யுத்த காலத்தில் 29 வருடங்கள் யுத்தம் நடந்து முடியும்படியாகும். அதுக்கு பிறகு யுத்த காலத்துக்கு பிறகு கிடைத்த மாகாண சபையின் இருந்த அநேக பொறுப்புகள் அவை செய்ய வேண்டியது இருந்தது. அந்த பொறுப்புகள் சில நேரம் சமூக, கலாச்சார, அரசியல், பொருளாதார என்ற வித்தியாசமான அந்த மாகாண சபையின் காலம் முடிவடைந்து விட்டது. அந்த சூழ்நிலை தான் நான் பார்க்குறேன். என்னை திரு கௌரவ ஜனாதிபதி அவர்கள், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் என்னை நியமிக்கும் போது சொன்னவர், ஒரு தமிழனை நான் முதல் முறையில் நியமிக்கின்றேன். உங்களுடைய பொறுப்பு 13ஆம் திருத்தத்திற்கு எந்தெந்த உரிமைகள் உண்டோ அந்த எல்லா உரிமைகளும் தமிழ் மக்கள் மேல் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் உங்களை அனுப்புகின்றேன் என்ற ஒரு வாழ்த்து செய்தியை தான் எனக்கு சொன்னார். ஆகையினாலே நீங்கள் சொல்வது சரி. முதல் முறையாக வரலாறிலே தமிழ் பேசும் ஒருவர் ஆளுநராக வருவது. ஆகையினாலே சில நேரங்களிலே நீங்கள் சொல்வது போல சரியாக நீங்கள் இனம் கண்டது போல மக்கள் மத்தியிலே ஒரு அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு கூட இருக்கலாம். நிச்சயமாக அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னொரு விஷயங்கள் சொன்னீர்கள், ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர் அவர்கள் உங்களை இந்த மாகாணத்துக்கு ஆளுநராக நியமிக்கிற போது 13ஆம் தேதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் தமிழர்களுக்காக பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி, அப்படி அத்தனை விதமான விஷயங்களையும் ஒரு ஆளுநராக உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? கட்டாயமாக. ஏனென்றால் அரசியல் வாய்ப்பு அமைப்பின் கீழ் எங்களுக்கு நம்பிக்கை வேணும். ஜனநாயகம் என்பது எல்லாரும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு திட்டமாக இருக்கிறது. உலகிலே அநேக விதமான அரசியல் அமைப்புகள் அல்லது ஆழ்மை தன்மைகள் உண்டு. சிலர் சவுதி அரேபியை போல ராஜாக்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், சில நாடுகளிலே இராணுவ தலைவர்கள் இருக்கிறார்கள், சில நாடுகளிலே கம்யூனிஸ்டர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்த ஐநாவில் இருக்கிற அநேக நாடுகளை எடுத்து பார்த்தால் அந்த நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் இன்றைக்கு ஜனநாயகம் எங்களுக்கு தேவை என்ற ரீதியில் நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது மக்களுக்காக மக்களுடைய அதிகாரத்தை பரவல் செய்வதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. இப்போது அரசியலமைப்பின் கீழ் 13ஆம் சீர்திருத்தம் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தான், முக்கிய காரணத்தினாலே பாராளுமன்றத்தில் இருக்கும் 225 உறுப்பினரும் இதை ஏற்றுக்கொண்டுவிட்டார். ஆகையினாலே 13ஆம் சீர்திருத்தம் எல்லோருமாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சீர்திருத்தமாகும். அதிலே ஒரு ஐமிச்சமோ ஒரு கேள்வியோ இருக்க முடியாது. ஆகையினாலே முதல்கண் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 13ஆம் சீர்திருத்தத்தை நாங்கள்
உள்வாங்கிக் கொண்டு அதனால் நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் என்னுடைய ஆழமான கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த விஷயத்தை தாண்டி இருந்திருக்கக்கூடிய ஆளுகளிலிருந்து முற்றுமுழுதாக வேறுபட்ட ஒருவராகத்தான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல மக்கள் உங்களை பார்க்கிறார்கள். அதே போல உங்களுடைய செயற்பாடுகளும் அதிகமாக அதை ஒட்டி இருக்கிறது. பூநகரிலே சாதாரணமாக வருகிற போது வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். அதுபோல பண்ணை கடற்கரையிலே தங்களுடைய பொழுதுபோக்கை கழிக்க வந்திருக்கக்கூடியவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். அதைவிட ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து மக்கள் தினமாக பிரகடனப்படுத்தி மக்களை சந்தித்திருக்கிறீர்கள். இவ்விதமான சந்திப்புகளிலே உங்களிடத்திலே வரக்கூடிய கோரிக்கைகளை அல்லது மக்கள் எந்த விதமான விஷயங்களை உங்களிடத்திலே முன்வைக்கிறார்கள்? சிலர் வந்து ஏற்கனவே இதை என்னுடைய நடவடிக்கை என்னுடைய வாழ்க்கை நடை நான் எப்படி இந்த ஆளுநர் என்ற பதவியை நான் கையாளுகின்றேன் என்பதை விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் நான் சுரேன் ராகவன், எனக்கு ஒரு பின்னணி உண்டு. நான் ஒரு சர்வசாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன். ரெண்டாவது, நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். பாடசாலை செய்யுள் செல்லும் போது நான் பசியோடு சென்றவன். பாடசாலையிலே நான் பசியினாலே மயக்கம் அடைந்திருக்கிறவன். ஆகையினாலே சாதாரணமாக வாழ்வதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நிஜம். ஆடம்பரமாக இருப்பது என்னுடைய வாழ்க்கையில் நிஜமே அல்ல. ஆகையினாலே சில நேரம் நான் ஆளுநர் வந்த நேரத்திலே முப்படை தலைவர்கள் என் முன்னால் வந்து மரியாதை செலுத்தும் போது எனக்கு ஒரு கனவோ நினைவோ என்று இருந்தது. நான் ஒரு காலம். ரெண்டாவது விஷயம் வந்து நான் ஆளுநர் வருவதும் என்று அதற்காக போட்டியிடவில்லை. யாருடையும் பின்னால் இருந்து முதுகில் குத்தி ஆளுநர் பதவியை நான் பறித்துக் கொள்ளவில்லை. இது கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்கள் என்னுடைய பால் வைத்த நம்பிக்கையின் காரணமாக வந்தது. ஏனெனில் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து நான் ஒரு அகதியாக 1983 என் வீடு எரிக்கப்பட்டு வழக்கிலே என் வீடு எரிக்கப்பட்டு நான் அகதியாக மாறினவன். ஆனால் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து சிங்கள மக்கள் மத்தியில் வாழ்ந்த ஒருவனாக அவர்களுடைய கலாச்சாரம், அரசியல், அந்த அரசியல் இருக்கும் வெள்ளை கருப்பு என்ற இனங்களை இனங்கண்ணக்கூடியவர் இருந்தது. அந்த நம்பிக்கையின் மேல் வைத்த ஒரு அதற்கு பிறகு 1996ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் சமாதான முயற்சிகள் இருந்தோம். பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தமிழருக்கு இருப்பது ஒரு அரசியல் பிரச்சனை என்று நாங்கள் கட்டாயமாக சொன்னோம். அந்த அரசியல் பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலமாக தான் நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று கட்டாய நிலைப்பாட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் இதுவரை காலமும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு. ஆரம்பத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே அவர்களும் பேச்சுவார்த்தை மேசைக்கு இருந்தார்கள். அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷவனுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல தடவைகள் பேசியிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பேசி தீராத விஷயம் இன்னும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? இதுக்கான வேறு மாற்று வழி என்ன? ஜனநாயகத்தில் பேச்சுவார்த்தை செய்வது காலம் நேரம் எடுக்கும், அல்லது சில நேரங்களிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற முடிவுகள் வராமல் இருக்கும். ஆனால் ஜனநாயகம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு பேச்சுவார்த்தை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும், அந்த பயணம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும், கடினமாக இருந்தாலும், ஜனநாயகம் என்ற அந்த தத்துவத்துக்கு அடிப்படை வந்து பேச்சுவார்த்தை. எதிரியோடு கூட இருந்து பேச்சுவார்த்தை பண்ணுவதுதான் ஜனநாயகம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லலாம், தாமதிக்கப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதியாகத்தானே பார்க்கப்பட முடியும். நான் நிற்கின்றேன். நீங்கள் சொல்வது ஒரு விதத்தில் உண்மைதான். வரலாறு எங்களுக்கு காட்டுகின்ற சில சம்பவங்களினூடாக பேச்சுவார்த்தைகளை நம்பி நாங்கள் சில நேரங்களில் ஏமாந்திருக்கிறோம். ஒப்பந்தங்களை எழுதி போட்டு அது பிறகு நடக்காமல். ஆனால் எங்களுடைய கசப்பான அனுபவம் மட்டும் எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிர்ணயமாக இருக்கக்கூடாது. ஏனெனில் நாங்கள் வரலாறை எடுத்து பார்க்கும்போது, உலக வரலாறு எடுக்கும்போது யூரோப்பை எடுத்து பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகளிலே அண்மையாக ஒன்றாக பணிபுரியும் ஐரோப்பிய யூனியன் என்ற நாட்டிலே ஒருவருக்கு எதிராக ஒருவர் போர் கொடுக்காத ஒரு நாடே கண்டுபிடிக்க முடியாது. அது 50 வருடங்களுக்கு முன் 2வது உலகப் போர் நடக்கும்போது ஐரோப்பா 2ஆக பிளந்திருந்தது. மில்லியன் அளவுக்கு மக்கள் ஒருவர் தங்களை தாக்கி கொண்டார்கள். ஆனால் இப்போது அது யூரோப்பிய ஒன்றியமாக வந்திருக்கிறது. அரசியல் என்பது ஒரு நாளும் ஒரு இடத்தில் எழுதப்படாத விஷயம். ஆகினால் நாங்கள் ஒரு புதிய யுகத்துக்கு வந்திருக்கிறோம், புதிய ஒரு காலடி வைத்திருக்கிறோம். திரும்பவும் ஒரு யுத்தத்துக்கு போக முடியாது. அது கட்டாயமான ஒரு காலம் எடுத்த கட்டளை. ஏன்னா யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு யுத்தத்தினாலே கூடுதல் அழிவை கண்ட ஒரு தேசமாக நாங்கள் இருக்கிறோம், ஒரு மக்களாக இருக்கிறோம். ஆகினாலே அந்த யுத்தத்தின் ரணமறிந்த மக்கள் என்ற ரீதியிலே திரும்பவும் நாங்கள் சண்டைக்கு போகவில்லை முடியாவிட்டால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஜனநாயக ரீதியாக புத்தி கூர்மை தன்மையுடன் வெறுமனே எங்களுடைய ஆதங்களை நாங்கள் வந்து இமோஷனாக எடுக்காமல், பட் we have to debate and discuss democracy intellectually and intelligently. அப்படி செய்யும் போது மட்டும்தான்
எங்களுடைய அரசியல் வந்து கூர்மையாக இருக்க முடியும் என்று ஆழமாக நான் நம்புகிறேன். இப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்திலே வந்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக வந்திருக்கிறீர்கள். இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்கள், நீங்கள் ஏறக்குறைய வந்து 2 மாதங்கள் ஆகிறது. ஆனால் இந்த காலப்பகுதிக்குள்ளே ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் நேரடியாக சென்று சந்திக்கிறீர்கள். மக்களுடைய வளம் கொளிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச படைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அங்கே வெடிபொருட்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அவர்கள் விவசாயம் செய்வதை மக்கள் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, பூர்வீகமாக தாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மண்ணை கேட்பதில்லை, அந்த மக்கள் அந்த மண்ணை தங்களுக்கு தாருங்கள் என்று கேட்பதிலே ஒரு என்ன தவறு இருப்பதாக ஒரு ஆளுநராக உங்களுடைய பார்வையில் இருக்கிறது? ஒரு தவறும் இல்லை, கட்டாயம் இல்லை, கட்டாயம் இல்லை என்று நான் சொல்லுகின்றேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு கூற்றை நான் மாற்றி அமைக்க வேணும், திருத்த வேணும். போர் நடந்தது உண்மை. அதுவும் ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, போர் 29 வருடங்கள் நடந்தது. அந்த போரின் போது இலங்கை இராணுவமும் இந்திய இராணுவமும் இராணுவம் அல்லாத, நாங்கள் நான் ஸ்டேட் ஆக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இராணுவம் அல்லாத இன்னொரு இராணுவமும் போர் கொடுத்தது. அந்த இராணுவத்துக்குள்ளே இராணுவம் அல்லாத இன்னும் படகுழுக்கள் இருந்தன. ஆகையினாலே இந்த இடங்கள், இந்த வட மாகாணம் என்பது போர் முனையின் ஒரு களமாகவே இருந்தது. அப்படி இருந்த இராணுவம் இன்றைக்கு 58,000 ஏக்கர் காணிகளை என்னிடம் பொறுப்பு கொடுத்திருக்கிறது. இராணுவம் வெளிக்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு ஐமிச்சமே இல்லை. நான் உங்களை சந்திப்பதற்கு முதல் மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மாவை சேனாதிராசா அவர்களை சந்தித்து தான் இப்போ வருகின்றேன். அவருடைய பிரதேசத்தில் இருக்கிற சில பிரச்சனையை பற்றி அவர் கூட என்னிடம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் வந்து, இராணுவம் கடந்த 3 வருடங்களில் விடக்கூடிய எல்லா இடங்களும் விட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் விடக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. இன்னும் விட வேண்டிய தனியார் காணிகளும் அரச காணிகளும் இன்னும் இருக்கிறது. முக்கியமாக தனியார் காணிகளும் தனியார் இடங்களும் அதை பற்றியான தீர்மானம் எடுக்க வேணும். இது உங்களுக்கு விளங்கும். இது இராணுவம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகினாலே நான் என்ன சொல்ல வேண்டுகின்றேன், இன்றைக்கு மத்தியானம் நான் போய் ஹெட்டியாராச்சி உடன் இராணுவ தளபதி ஹெட்டியாராச்சியுடன் சந்தித்தேன். அவருக்கு முன்னால் கேட்ட நான் கேள்வி, எப்போது இந்த தனியார் இடங்களை நீங்கள் கைவிட்டுக்கிறேன், எனக்கு ஒரு கால அட்டவணை வேணும் என்று. இராணுவம் சுமூகமாக தான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இராணுவம் வந்து 29 வருடம் போர் புரிந்த ஒரு இராணுவம். ஆகையினால சில மனப்பான்மைகளை மாற்றுவது ஒரு நாளிலே முடியாத விஷயம். ஆனால் இராணுவத்தின் முக்கியமான இராணுவ தளபதி, வடமாகாணத்துக்கான தளபதி, அவர் ஜனாதிபதி, இவை எல்லாருமே கட்டாயமாக தமிழர் மக்களுடைய தனிப்பட்ட காணியோ தனிப்பட்ட வீடுகளோ தனிப்பட்ட உடைமைகளோ கொடுக்க வேண்டும், அதை கைவிட வேண்டும் என்று தான் இருக்காங்க. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கும் முதல் நான் கேட்குறேன், கேட்பப்படுவ சம்பந்தமாக நீங்கள் கேட்க போகிறீங்க, சரியோ? நீங்கள் அந்த உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்பப்படுவ சம்பந்தமாக எனக்கு சொல்ல வேண்டியது, நான் எவ்வளவு துக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனெனில் கேட்பப்படுவ வந்து 2 ஆண்டுகளாக பூர்த்தி அடைந்துட்டு கடந்த வாரம். இந்த 2 ஆண்டுகளுக்குள் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் உண்டு, சரியோ? 11,000 மக்கள் ஆவணைகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். காணி உறுதி, பிறந்த அச்சாட்சி அல்லது நேஷனல் ஐடென்டி கார்டு, தேசிய அடையாள அட்டை, பாடசாலை ஆவணங்கள், இது எல்லாமே தொலைத்து இடம்பெயர்ந்த மக்கள் 11,000 பேர் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை சர்வதேசமயப்படுத்தப்படவில்லை. எத்தனாயிரம் அகதிகள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இலங்கையர்? சொல்லுங்க. உள்நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களும் சேர்த்து இந்தியாவில் மட்டும் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏறக்குறைய 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார். 1 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற 1 லட்சம் மக்களுக்குள்ளே இந்தியாவிலே பிறந்து இலங்கை பெற்றோருக்கு பிறந்த 24,000 குழந்தைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. அதை பற்றி யாரும் கதைக்கவில்லை, சரியோ? ஏன் வடமாகாணத்தில் தெருநாய்க்கள் 3 லட்சம் உண்டு. அந்த தெருநாய் கடிகளாக 18,500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு வருடங்களும் ஊசி போட வேண்டி வருது. அந்த ஊசிக்கான செலவு வந்து 600 மில்லியன் ரூபாய். இதை பற்றி யாரும் சொல்லவில்லை, கதைக்கவில்லை, பேசவில்லை. ஆனால் எல்லா என்ஜிஓக்களும் இந்த கேட்பப்படுவதை பற்றி தான் கடந்த 2 வருடங்களாக சொன்னால் அது மக்களுடைய வளம் கொளிக்க. அது மட்டுமல்ல, அது மட்டும் இல்லை. எவ்வளவு பெருசு இந்த கேட்படுவ காணி சொல்லுங்க. கேட்பப்படுவ மக்கள் கேட்கின்ற காணி வந்து 60 ஏக்கர், 54 குடும்பங்களைச் சேர்ந்த 60 ஏக்கர் காணி மட்டும்தான். தயவுசெய்து உங்களோட புள்ளி விவரங்களை தெரிவிச்சுட்டு கொண்டு போகும், சரியோ? அப்போ இந்த முழு வடமாகாணத்து மக்களுடைய தொகை என்ன, சனத்தொகை என்ன? முழு வடமாகாணத்து சனத்தொகை வந்து 13 லட்சம், 1.3 மில்லியன் மக்கள். அந்த 1.3 மில்லியன் மக்களுடைய பிரச்சனை நான் தீர்க்கிறதுக்கு
நான் எடுக்கிற அதே காலத்தை, அதே நேரத்தை, அதே சிரமத்தை நான் கேட்பப்படுற மக்களுக்காக எடுத்திருக்கிறேன். 5 முறை இன்றைக்கு தான் எனக்கு 8வது வாரம் நான் 4 நாள் வந்து அந்த 8வது வாரத்துக்குள்ள நான் 5 முறை அவைகளை சந்திச்சிருக்கிறேன். நான் 3 முறை இங்கேயும் 2 முறை கொழும்புலையும் சந்திச்சிருக்கேன். சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் அவையினுடைய தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தினி அவர்களும் அல்லது சுமந்திரன் அவர்கள், அதோடு இராணுவம், அதோடு அரச உத்தியோகத்தர்கள், காணியாளர்கள், இவை எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் கலைக்கிறோம். ஓகே, ஆகினால இந்த தீர்வுக்கு, இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு எடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக எங்களுடைய நிகழ்ச்சி நிலையில் உண்டு. ஆனால் அதற்காக மட்டும் நான் நினைக்கின்ற ஒரு அளவில் நான் அடுத்தவருக்கு ஒரு சாதாரணம் பண்ண வேணும். என்னுடைய நேரத்தையும் சிரமத்தையும் நான் எப்படி செலவழிக்கிறேன் என்று கேட்பப்படுவ விடத்தை மட்டுமாக நான் அநேகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன், அது நீங்கள் சொன்னது போலவே ஆதங்கப்பட்ட மக்கள், வெளியில் இருக்கிற மக்கள், அவை என்ன ஒரு முகாம்களே அண்மையில் இருக்கிறார்கள். அவர் பூர்வீக குடம் என்று அவைக்கு சொந்தமான காணி தம்பி இதுவரையில் உண்மையாக அவைக்கு இந்த காணி சொந்தமோ இல்லையோ என்று நீதியரசர் முன்னால் போய் சொல்லக்கூடிய ஒரு ஆவணை கூட இருக்கவில்லை. நான் கடந்த 4 வாரமாக சேர்ந்து கச்சேரியில் போய் காணி அளவிலாட்டு சேர்ந்து இப்போது எங்களுக்கு ஒரு அளவு ஆவணையில் உண்டு. அந்த மக்களுக்காக ஆவணை கொடுத்திருக்கிறோம். இனிமேல் அவர் ஆவணையுடன் போய் நீதிக்கு முன்னால் நிற்கலாம். அந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகையினாலே கேட்பப்படுவது என்பது ஒரு பிரச்சனை தான். கேட்பப்படுவது போல இன்னும் அநேக பிரச்சனைகள் வடமாகாணத்தில் இருக்கிறது. நாங்கள் அந்த எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேணும், நியாயமாக தீர்க்க வேணும். எங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய மக்களுக்கும் எல்லாருக்கும் நியாயம் தீர்க்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். இப்படியாக கேப்பாப்பிளவு சம்பந்தமாகவும் இன்னும் பல விடயங்கள் சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியிலே ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். இது சக்கரவியூகம் வார்த்தையினும் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்கலாம். கடந்த பகுதியினுடைய இறுதி பகுதியில் இந்த கேப்பாப்பிளவு சம்பந்தமாக அதிகமாக பேசியிருந்தோம். இன்னொரு விஷயம், ஊடகங்களுக்கிலே பேசுகிற போது ஒரு ஆளுநராக நீங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் ஏறக்குறைய இப்பொழுது அந்த மக்கள் 3 குழுக்களாக பிளவுபட்டிருக்கிறார்கள், இது 3 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள் என்று சாரப்பட இந்த விஷயங்களை பேசியிருந்தீர்கள். ஏன் அப்படி ஒரு பிரிவு ஒன்று வந்ததாக நீங்கள் உணர்கிறீர்கள்? எனக்கு தெரியல தம்பி, நான் அதுக்கு பதில் சொல்லிட. அது மனித வரலாறுலே எல்லாரும் பிரிந்துதான் வாழ்கிறார்கள். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரிவு உண்டு, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவு உண்டு. என்னுடைய விருப்பம் அவை ஒன்றாக பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று. ஆனால் இல்லை, நீங்கள் சொல்லிருக்கக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் போராடுகிற போது ஒற்றுமை இல்லாத ஒரு வெளிப்பாட்டை காட்டியிருக்கிறது. என்னுடைய அவையான தேவைகள் வித்தியாசம். இப்போது அவை 7 வருடங்களுக்கு முதல் இந்த 60 ஏக்கர் காணி கேட்டு நிற்கும் 56 குடும்பங்களுக்கு, அந்த குடும்பங்களிலே 42 குடும்பங்களுக்கு வீடும் காணியும் கொடுக்கப்பட்டது 7 வருடங்களுக்கு முன். அவை அந்த காணியில் இப்போது இருக்கணும். இருந்து கொண்டு தான் அவை அந்த முதல் காணிக்கு போகணும் என்ற கோரிக்கையை, போராட்டத்தை முன் வச்சிருக்கணும். அப்போ கடைசியாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடக்கும்போது வெளிவந்த இன்னொரு ஒரு ரெண்டு சிக்கல் இருக்குது. ஒன்று யாரோட பேச்சு நடத்துகிறோம்ன்றது ஒரு கேள்வி. ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த குழு மாறிக்கொண்டே இருக்குது. மக்கள் சொல்லுகிற விஷயம் கேப்பாப்பிளவு மாதிரி கிராமத்திலேருந்து தாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒன்றாக போராடுறோம். அதான் தம்பி. அப்போ அந்த சாந்தினி என்று ஒரு பாடசாலை ஆசிரியர் இருக்கிறாங்க. அவையாண்ட தலைமையில் தான் அநேக நேரம் நாங்கள் கூடியிருக்கிறோம். இப்போ அவை கூடும்போது அந்த குழுவின் அங்கத்தினர் மாறிக்கொண்டிருக்கிறோம். அது பரவாயில்லை, அது அவையாண்ட ஜனநாயகம். ஆனால் அப்படி சொல்லும்போது சில நேரங்களில் அவையாண்ட தேவைகளை பற்றியும் இந்த காலத்தில் தீர்க்கலாம் என்றும். இப்போ இந்த காணி கொடுக்கப்பட்ட நேரத்தில் 42 பேருக்கு வீடும் காணி கொடுக்கப்பட்டது தற்காலிகமாக. இப்போ கடைசி முறையாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவை சொல்லினோம், இப்போ இருக்கிற காணியும் வேணும், கேட்பப்படவும் வேணும் என்று. மக்கள் அப்படி கேட்கவில்லை. அவர்கள் தாங்கள் பூர்வீக, அவர்களுடைய பதாகைகள் மிக தெளிவாக இருக்கிறது, எங்களுடைய பூர்வீக காணிகள் எங்களிடம் தான் கேட்கிறார்கள். அதை கேட்கிறார்கள். ஆனால் கடைசியாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இப்போதைக்கு தாங்கள் இருக்கிற காணியும் வீடும் வேணும். அதுவும் ஒரு கோரிக்கையாக வரலாம். அது நான் குறை காண இல்லை. அவை நான் ஒரு காலம் குறை காணல. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்பயும் ஒரு பேச்சுவார்த்தையின் போது இப்படி வித்தியாசமான கருத்துக்கள் வருவது வர வேண்டிய விஷயம் என்றால், பேச்சுவார்த்தை சொல்லும் போது நாங்கள் ஒரு நேர்பாதையில் போகணும்னா அது இலகுவாக இருக்கும். ஆனால் பேச்சுவார்த்தை ஒரு நாள் நேர்பாதையில் போகாது. இது மக்களுடைய தேவை, மக்களுடைய ஆதங்கங்கள், மக்களுடைய விருப்பங்கள். காலம் கடந்து விட்டது. சிலர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள்,
இப்போ இந்த கேப்பப்படுவ காணிகள் கேட்ட சிலர் வந்து இப்போதைக்கு இலங்கையில் இல்லை. இப்போ அவருடைய தேவை என்ன, அவைக்கு இதுக்கான நஷ்டஈடு வேணுமோ அல்லது அவருடைய சொந்தக்காரருக்கு இதை கொடுக்க வேணுமோன்றதெல்லாம் நாங்கள் கேட்க வேணும். ஆகினால என்னுடைய யோசனை என்னவென்றால், கேப்பப்படுவ மக்களுக்கு உதவி செய்கின்ற என்ஜிஓக்களோ யாரோ தயவு செய்து அந்த மக்களை குழப்பாமல் அவைக்கு வந்து இன்னும் எப்படி இந்த பிரச்சனையை ஒன்றாக ஒரு குழுவாக ஒற்றுமையாக இதுக்கு வந்து முன் வரலாம் என்றதுக்காக உதவி செய்யுங்கோன்னு தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அப்படி செய்யாமல் இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் என்ன சிக்கலாக மாறலாம், பின்போடலாம். இப்போதைக்கு நான் ஆளுநர் ரீதியிலான சொல்லியிருக்கிறேன், அவைக்கு அந்த குழுவுக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு தங்களுடைய ஆகதங்களை வெளிவைப்பதற்கு. சரியோ? ஆகிய நாங்கள் இப்போதைக்கு 3 பேர் குழு சமத்த ஒரு குழு, கேப்பப்படுவ சம்பந்தமாக கொஞ்சம் கூட சம்பந்தமாக இல்லாத ஆனால் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய 3 பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் அமைக்க போகிறோம். அமைத்துட்டு கேப்பப்படுவ சம்பந்தமான இந்த 56 குடும்பத்தில் சேர்ந்த மக்கள் வந்து அவையிடம் தனித்தனியாக தங்களுடைய தேவைகளை பதிவு செய்ய வேணும். அப்படி பதிவு செய்த பிறகு எங்களுக்கு பார்க்கலாம் யார் நஷ்டஈடு கேட்குறார்கள், யாருக்கு வீடு வேண்டிய தேவையாக இருக்குது, யாருக்கு உண்மையாகவே காணி தேவையாக இருக்குது, யாருக்கு வேறு வித்தியாசமான தேவைகள் உண்டு என்று நாங்கள் அறிஞ்ச பிறகு நாங்கள் அந்த மீட் பண்ணலாம்னு தான் என்னுடைய யோசனை. ஏனென்றால் ஜனநாயக ரீதியாக போகும்போது நாங்கள் மக்களை கரசனையாக கொள்ள வேணும். தீர்வை கரசனையாக விட மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று தீர்வு வேணும். அதுக்கு தான் என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது. இன்னும் ஒரு குழு ஒன்று உங்களால் அமைக்கப்பட்டது கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது முன்பாக இருந்திருக்கக்கூடிய ஆளுநர். அவருக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து புதிதாக ஒரு குழுவை அமைத்து அது சம்பந்தமான அறிக்கைகளையும் பெற்றிருக்கிறீர்கள். குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் இரண்டமடு படி சொல்கிறீங்களோ? இரண்டமடு குழு வந்து தன்னுடைய முதல் அறிக்கையை அனுப்பி கொடுத்துருக்கிறது. அதன் போது கட்டாயமாக அதுக்கு அது இந்த பிலிமினரி ஸ்டடீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். முதல் அறிக்கையிலே எங்களுக்கு தெரிய வருகின்றது, இரண்டமடு இப்போதைக்கு இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற ஒரு பாரிய ஒரு நீர்நிலையம். அந்த நீர்நிலையத்தை பராமரிப்பதற்கு தேவையான பராமரிப்புக்கு தேவையான குழு அளவு மக்கள் அல்லது ஹியூமன் ரிசோர்ஸஸ் எங்களிடம் இருக்கிறதான ஒரு கேள்வி. அப்படி இல்லாமல் போயிட்டத்தில் தான் இந்த அனைத்தும் நடந்துட்டது என்று அங்கு முதல் குழுவில் சில சிபாரிசுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அடுத்த வாரம் இதுக்கு கமிஷன் ஆஃப் இன்குவாரி ஒன்று வைக்க போகிறோம். இது வித்தியாசம். முதல் வந்து குழுவிலே எதுவும் பிரச்சனை இருக்குதோ இல்லையோ என்று தேடுறது. பிரச்சனை இருப்பினில் அதுக்கான ஆழமான ஒரு கமிஷன் ஆஃப் இன்குவாரி, என்ன நடந்தது, எப்போ நடந்தது, எந்த நேரத்தில் நடந்தது, யார் வேலைக்கு வரையில்லை, யார் வேலைக்கு வந்தார்கள், எப்போ கால் பண்ணார்களோ கால் பண்ண இல்லையோ, நடுக்கம் எப்போ ஏற்பட்டது, எப்போ நாங்கள் கதவை திறந்து விட்டோம், எந்த அளவுக்கு கதவை திறந்து கொண்டு ஆழமாக அறிய வரும். அந்த குழு அடுத்த வாரம் அதை நாங்கள் சமர்ப்பிப்போம். சமயத்தில் அதிலிருந்து யாரேனும் தவறு செய்திருந்தால் இந்த மாபெரும் அனர்த்தத்துக்கு எங்களுக்கு ஒரு கண் திறக்கலாக இருக்குது. உண்மையாகவே இது இஸ் அன் ஐ ஓப்பனர். பிகாஸ் இரண்டமடு இஸ் அ ட்ரெஷர். அது எங்களுக்கு ஒரு பொக்கிஷம். ஆனால் அந்த பொக்கிஷத்தை காக்கக்கூடிய மன வலிமை, புத்தி கூர்மை எங்களிடம் இருக்குதோ என்ற கேள்வி வந்திருக்கிறது. இப்போ ஆகையினால அது கட்டாயம் அது நடக்கும். அது அந்த 2வது படியாக அந்த கமிஷன் ஆஃப் இன்குவாரி செய்யப்படும். இப்படியாக கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அதிகமாக இன்னும் ஒரு இந்த தமிழ் பேசக்கூடிய அல்லது சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வலிந்து காணாமலாக்கப்படுது அல்லது கைகளிலே கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை தேடி அலையக்கூடிய பெற்றோர்கள். இப்படி ஏறக்குறைய 13க்கும் மேற்பட்ட அம்மாக்களை நாங்கள் இதுவரை இழந்திருக்கிறோம். வீதிக்கரைகளிலே தகரக்கோட்டைகளிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர்களிலே 13 பேர் இதுவரை உயிரை விட்டிருக்கிறார்கள் அல்லது மரணமடைந்து போயிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய நீதி என்பது எப்படி பெற்றுக் கொடுக்கப்பட முடியும் ஒரு ஆளுநராக? இப்போ போர் வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம் ஒரு நாட்டிலையும். அதுவும் முக்கியமாக சிவில் போர் நடக்கக்கூடாது. சிவில் போர் நடக்கும்போது ஒரு சகோதரனுக்கு எதிராக இன்னொரு சகோதரன் வீட்டுக்குள்ளே சகோதரனும் 2 சகோதரன் மேல் கோவிச்சு கொண்டு வீட்டு எரிச்ச கதை மாதிரி தான் போர் நடக்கும்போது சிவில் போர். ஆனால் அது நடந்து முடிஞ்சாச்சு. ஆகினாலே அந்த போரின் தாக்கங்களும் அந்த போரின் ஆழங்களையும் நாங்கள் அறிகின்றோம். உதாரணமாக நான் அதுக்கு வாரன் இந்த தலையங்கத்தை முடிப்போம். 5 மாவட்டங்களிலும் நாங்கள் முதல் முறையாக காணாமல் செய்யப்பட்டவர் காணாமல் போனவர் என்று 2 பகுதி இருக்கக்கூடும். அவை பற்றியான ஆவணங்களை சேர்த்து முடித்தாச்சு. அது பரணகம கமிஷன் என்றது பரணகம கமிஷன்லையும் சேர்க்கப்பட்டது. எல்எல்ஆர்சி கற்றுக்கொண்ட பாடம் என்ற பாடங்கள் என்ற கமிஷனிலும் சேர்த்தாச்சு. இப்போது வந்து அதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்ற தீர்மானத்தை எடுக்கும்போது தான் ஆஃபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ஓஎம்பி வந்திருக்குது. ஓஎம்பி கூட ஒரு சுவாதீனமான ஒரு குழு என்ற ரீதியாக அமைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு எங்களுக்கு இதுக்கெல்லாம் சட்டம் இருக்க இல்லை.
இலங்கையில் பாரிய போர் இதுக்கு முன்மாதிரிகள் ஒன்றும் இல்லை. அப்போ முன்மாதிரி இருக்கிற நாடுகள் இருந்து என்ன மாதிரி இது செய்யலாம், என்ன மாதிரி செய்ய வேணும், யார் யார் இதுக்குள்ள இருக்க வேணும் என்றெல்லாம் அறிஞ்சு தான் அதை செய்திருக்கிறோம். இப்போ ஓஎம்பி கடைசியாக கடந்த வருடம் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. சரியோ, இப்போ 2 மாதங்களுக்கு இடைக்கட்ட காலத்திலே தன்னுடைய அறிக்கை வெளியிட்டிருக்குது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இப்போது நாங்கள் சில நடவடிக்கை எடுக்கலாம். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் யாழ் மாவட்டத்தில் காணாமல் போனவர்களுடைய பெற்றோர் என்னை வந்து சந்திச்சேன். அவர் நிருபர்கள் மாதிரி அவைக்கு நான் சொன்னது வந்து திரும்பவும் உண்மையான ரீதியாக நாங்கள் ஒரு ஆவணத்தை செய்ய வேணும். நான் என்னை பொறுத்தவரையில் எந்த வழக்கு விசாரணைக்கு போனாலும், எந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனாலும் நாங்கள் சரியான ஆவணங்கள் இல்லாமல் போக முடியாது. கடைசியில் வந்து எங்களுடைய ஏமாற்றங்கள், எங்களுடைய கண்ணீர் எல்லாமே ஆவணங்களாக மாற வேணும். அப்படி இருக்கும்போது தான் ஒரு தனிப்பட்டவர், 3வது தரப்பர் இதை பார்த்து போட்டு இதில் இருக்கிற நியாயத்தை கூறலாம். ஆனால் இன்னொரு விஷயம், இதனுடைய காணாமல் அந்த OMP-யினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த விசாரணைகள் நடக்கவில்லை ஒரு பக்கம் சொல்ல, கடந்த வாரத்திலே கிளிநொச்சியிலே போராடிடக்கூடிய மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த OMP மீது நம்பிக்கை கிடையாது, சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று. அப்படியே மக்கள் உணர தொடங்குகிறார். நான் நினைக்கின்றேன் OMP வந்து கடந்த வருடம் அது உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய மக்களிடையே ஏற்பட்ட தொடர்பு ஒரு முதல் சுற்றுவட்டம் நன்றாக இருந்தது. 2வது சுற்றுவட்டத்தில் ஏதோ நான் நினைக்கின்றேன், எனக்கு தெரியாது என்ன காரணம் என்று. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், OMP மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து மக்களோடு இருக்க வேணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்படி இருக்கும்போது தான் மக்கள் அறிவார்கள் OMP என்ன செய்கின்றது என்று. அல்லது ஒரு சின்ன பதாகையாக மாறிவிடும் அது. நான் நினைக்கிறேன் சாலிய பீரிஸ் அவர்கள் அவருடைய எல்லா முயற்சியும் எடுக்கிறார். எப்படி OMP என்ற மாதிரியான ஒரு அது நாடு வடமாகாணத்தை பொறுத்தவரை 5 மாவட்டங்களுக்கு தேவையாக இருக்கும். ஆஃபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சன் வந்து வடமாகாணத்துக்கு மட்டுமல்ல, தென் மாகாணத்தில் இருக்கிறது. சரியோ, அப்படி என்றால் மாத்தளைக்கும் தேவைப்படும். அப்போ 24 மாவட்டங்களும் இது செயல்பட வேணும். குழுக்களை அமைக்க வேண்டும். இதுக்கான என்ன அலுவலகங்கள் உருவாக்க வேண்டும். இதுக்கான மற்ற விஷயங்களை சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று. அது ஒரு பாரிய பொறுப்பு, எனக்கு தெரியும் அது இவ்வளோ கஷ்டம் என்று. ஆகையினால் நான் நினைக்கின்றேன், அவை வந்து எடுக்கின்ற முயற்சிகள், இது சில நேரங்களில் அவை எடுக்கின்ற முயற்சிகள் அது பின்திரையில் இருக்கின்றபடினாலே மக்களை போய் சேராத ஒரு பிள்ளையாக இருக்கலாம். அந்த கம்யூனிகேஷன் கேப் இருந்தபடியாக தான் நான் நினைக்கின்றேன் இந்த அளவு வந்திருக்கின்று. அது நான் நினைக்கிறேன் திருத்தப்பட வேண்டிய விஷயம், திருத்தப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் நான் நம்புகின்றேன். இப்போ நாங்கள் அது OMP இருந்தாலும் மக்களுக்கான கடைசியாக ஒரு திருப்பு வர வேணும். காணாமல் போனவர் எவ்வளவு பேர் இருக்கிறோம், காணாமல் பட்டவர் எவ்வளவு பேர் இருக்கிறோம், அவன் உறவினர் யார், பெற்றோர் இல்லாத உறவினர் யார், பெற்றோர் இருக்கின்ற உறவினர் யார் என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற நிபுணர் வந்து எங்களை சந்திச்சினேன், 3 முறை சந்திச்சினேன். அவையும் கூட அவைக்கு நான் ஒரு புதிய அலுவலகத்தை உருவாக்க வேண்டும், அவைக்கு மட்டும் புதிய ஒரு அலுவலகத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டேன். அவை தாழ்மைப்பட்டு சொன்னேன், இல்லை சார் நாங்களே இதை செய்யலாம். முதல் முறையில் ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் அவர் நான் நினைக்கிறேன் உங்களை போலவே இன்னொரு தொலைக்காட்சி அவர் வந்து நின்று யார் யார் காணாமல் போன என்று நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை பற்றியெல்லாம் சரியான விவரங்கள் கொடுக்க வேண்டும். அவர் அந்த அம்மா வந்து வேண்டுகோள், நான் பேரை மறந்து போனேன், வேண்டுகோள் விட்டிருக்கிறார். அதுக்கு புறம்பாக எல்லா 3 மொழிகளிலும் என்ன பத்திரிகைகளில் இதை பற்றியான விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்திலே ஒரு பிரதானமான ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்படும். அந்த இலக்கத்தை கால் பண்ணி அல்லது அழைச்சி அந்த காணாமல் போனவரை பற்றி எந்த இடத்துல எப்போது காணாமல் போனோம் என்ற புதிய விவரத்தை கொடுக்கலாம். அப்போ புதிய விவரத்தை கொடுக்கும்போது 5-6 வருடங்களுக்கு முன்னால் இருந்த விவரத்தை விட இது ஒரு மேலான விவரம் இருக்கிறது. இந்த காலத்தில் அவர் சில இன்னும் விஷயங்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த விஷயங்களை கூட உள்வாங்கி நான் நிற்கின்றேன். திரும்பவும் இது எங்களுடைய நாட்டின் பிரச்சனை, இது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை. இது வந்து இது காப்பீட்டுக்குள்ள கீழால் போட்டு மறைக்க முடியாத பிரச்சனை. என்னுடைய சிபாரிசு வந்து இதை பற்றியான ஒரு திறந்த மனப்பான்மையுடன் நடக்க வேணும். மேலக ஜனாதிபதி இதை பற்றி அக்கறையாக இருக்கிறார். அவர் இதை முடிக்க வேண்டும் என்று தான் இருக்கிறார். மக்களுக்கு நியாயம் பெற வேண்டும் என்று இருக்கிறார். அதற்கான வழிமுறைகளை நாங்கள் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், அது வடக்கு கிழக்கு அரசியலோ அல்லது தெற்கு அரசியலோ இல்லாமல் மக்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் வர வேணும்.
ஆனால் இன்னொரு விஷயம், ஏறக்குறைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பகுதி மக்களுடைய வாக்குகளால் தான் ஜனாதிபதியாக வந்தேன் என்பதை அடிக்கடி சொல்லிக் கொள்கிறார். ஆனால் 100 நாள் வேலை திட்டத்திலே சொல்லிடக்கூடிய விஷயங்கள் சரி, இந்த 4 ஆண்டுகள் கூட மக்களை ஆற்றுப்படுத்துகிற விதமாக அந்த அளவு சொல்லிடக்கூடிய விஷயங்கள் எதையும் செய்யாத நிலையில இன்னும் அவர் மீது எப்படி இந்த மக்கள் நம்புவது? இராணுவ தளபதி என்ற ரீதியிலே அடிப்படையாக 3 விஷயங்கள். இப்போ நான் ஜனாதிபதியினுடைய நாதஸ்வரமாக மாற விரும்பவில்லை, சரியோ. நான் அறிந்த விஷயம் என்னவென்றால், இராணுவ தளபதி ரீதியிலே அவருடைய கட்டளைகளை தான் தமிழ் மக்கள் போருக்கு பின் அமைதியாக வாழுகின்றார்கள். 3 வருடங்கள் ஆயிற்று. நான் என்னை சந்திக்க வருகின்ற ஒவ்வொரு வெளிநாட்டு தூதருக்கும் கேட்கின்றேன், இராணுவத்தை பற்றி குற்றம் காட்டுகின்ற ஒரு விஷயம் இருக்குது ஒன்று. 3 வருடங்களுக்கு, இந்த 3 வருடங்களுக்குள் இராணுவம் அப்போது இருந்த இராணுவத்தின் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு விதமான சம்பவமும் இல்லாமல் ஒரு இராணுவம் மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற ஒரு இராணுவம். கிளிநொச்சியில் வெள்ளம் வந்த நேரத்தில் இது திரு சுமந்திரன் அவர்கள் வெளிவரங்கமாக சொன்ன ஒரு விஷயம். இராணுவம் இல்லாமல் இருந்திருந்தால் சில நேரம் 100க்கும் அதிகமான மக்கள் அங்கே தங்களுடைய உயர்ந்திருக்கலாம். இதனால் நான் சொல்லவில்லை இராணுவம் நடக்கவில்லை என்று, போர் நடக்கவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் போர் நடந்து முடிந்து இருக்கின்ற இந்த 3 வருடத்தின் இராணுவத்தின் ஒரு மாற்றத்தை நாங்கள் அறிகின்றோம், காணுகின்றோம். அவைதான் 58,000 இராணுவத்தினுடைய மாற்றம் மட்டும் மக்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய காயங்களை ஆட்டப்படுத்த முடியாது. அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு படி வைத்தால்தான் நாங்கள் தூரமான பயணம் போகலாம். நான் 100 படி வைக்க வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் ஒரு படி கூட நான் வைக்க முடியாது. பயணம் தூரமாக இருக்கும்போது மெதுவாக நடந்து செல்லென்று தான் சாக்ரட்டிஸ் சொல்லுகின்றார். எங்களுடைய பயணம், எங்களுடைய தேசத்தின் பயணம் ஒரு தூரமான பயணம். ஆகையினாலே ஒவ்வொரு திசையிலும் நாங்கள் மெதுவாக வைக்க வேண்டும். இந்த இராணுவமே தான் இந்த தேசத்திலே இருந்தது. இந்த இராணுவத்திலிருந்து சிலர் தான் சொல்லிவிட்டார்கள், ஒரு அங்கலம் கூட தரமாட்டோம் என்று, சரியோ. அப்படி இருந்த இராணுவம் இப்போதைக்கு 58,000 ஏக்கர் என்னிடம் கொடுத்திருக்கிறது. இன்னும் சில கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை அவர் கட்டாயம் கொடுக்க வேண்டும், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி அது இருக்கும்போது இராணுவத்தின் நடவடிக்கைகள் மாறும்போது இராணுவம் இன்றைக்கு அவர் என்னிட இன்றைக்கு அவர் காட்டிய விஷயம் இராணுவம் அவைண்ட என்ன செல்வங்களை பாவித்து, அவையிட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், மேன் பவரை பாவித்து குளங்களை திருத்தி தர விரும்பியிருக்கிறேன். அவை சொல்லினோம், நாங்கள் சம்பளம் வேண்டி சும்மா இருக்கிறோம், இங்கே எங்களுக்கு ஏதாவது வேலை தாங்கும். இப்போ நாங்கள் வேலை எதுவும் செய்யலாது, வெளியில் செய்யலாது. ஆனால் மக்கள் செய்ய முடியாத சில விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. தொழில் செய்கின்ற குழுவினரோடு சேர்ந்து அவைண்ட குளத்தை நாங்கள் திருத்தி தரலாம். அதுக்கான அனுமதி எங்களுக்கு தாங்குவோன்னு கேட்கிறோம். அப்போ இது சில நேரங்களில் சிலர் சொல்லக்கூடும், இது என்ன முகஸ்துதிக்கு எதுக்கும் பேச்சுவார்த்தை என்ன ஜஸ்ட் போகஸ், பொய்யான விஷயமா இருக்கலாம். அதில் எப்போ தான் நாங்கள் இராணுவத்தோட ஒழுங்காக இருக்க போகிறோம்? இல்லை, அப்படி இல்லை. இப்போ மக்களுடைய குலங்களை புனரமைக்கிற அளவுக்கு இராணுவ நல்லக்கத்தோடு இருக்குது என்றால் ஏன் அந்த இராணுவத்தால் இந்த காணிகளை விடுவிக்க முடியாமல் இருக்கிறது? இராணுவம் விட்டு கொண்டு தான் இருக்குது தம்பி. அதான் நான் சொல்கிறேன். நான் அட்டவணையோடு உங்கள்கிட்ட காட்டுறேன். 1910ஆம் ஆண்டிலே 2010ஆம் ஆண்டிலே இருந்த காணியிலிருந்து இன்றைக்கு கூட 1 மணித்தியாலத்துக்கு முதல் காணில் விடுவிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட நாங்கள் இப்போ வச்சுக்கொண்டிருக்கிற 1 மணிக்கிலே இடம்பெற்றது. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தால் இப்படி இராணுவம் காணிகளை விடுகிற போது ஸ்ரீலங்காவினுடைய அரசினுடைய இன்னும் ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய வனவிலங்குகள் ஜீவராசிகள் திணைக்களமாக இருக்கட்டும், வனவள பிரிவாக இருக்கட்டும், இவைகள் அதைவிட தொல்லியல் திணைக்களம் என்று சொல்லி இன்னொரு பிரிவினர் இந்த மக்களுடைய காணிகளை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். செம்மலையிலே செம்மலை ஏற்ற பகுதி நீங்கள் சென்று நினைக்கிற நாயாருக்கு இடைப்பட்ட பகுதி, அந்த பகுதியிலே காலங்காலமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோவிலுக்குள்ளே அடாத்தாக ஒரு பௌத்த கோவில் ஒன்று வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, சமணங்குளம், கச்சல் சமணங்குளம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதி பெயர் மாற்றப்பட்டு காட்டுக்குள்ளாலே வருபவர்களாலே இந்த இடத்திலே பௌத்த பெருமானுடைய திருவுருவம் நிறுவப்பட்டிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றுக்கு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஜனநாயகம் ஒரு நீண்ட கடுமையான பாதை. இராணுவ ஆட்சி இலகுவாக இருக்கும், மன்னராட்சி இலகுவாக இருக்கும். ஜனநாயகத்தின் தன்மையே இதுதான். 21 மில்லியன் மக்கள் கொண்ட இந்த நாடு, சரியோ. ஆகினாலும் 21 மில்லியன் வெறுப்புகள் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து தான் பார்க்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு உதவியாக இருக்கின்றது. என்றால் சிலர் என்னை இப்போதே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் ஏன் வடமாகாணத்தில் ஒரு பௌத்த சம்மேளனம் நடத்தி கொண்டிருக்கிறேன் வவுனியாவில். அடுத்த கேள்வி அதான் நீங்கள் கேட்க போகிறீர்கள். இதுக்கு பதில் என்ன? எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவையோடு தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும். இதுக்கு நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன். இந்த முல்லா நசாரடின்னு ஒரு முறை
தன்னுடைய துறப்பை காணமாக்கி விட்டார். துறப்பை காணமாக்கி இருக்கும் போது அவர் துறப்பை தேடிக்கொண்டிருந்த இடம் வந்து வெளிச்சம் இருக்கும் இடம். நண்பர் அவரிடம் கேட்டார், ஏன் இந்த இடத்தில் நீ துறப்பை காணமாக்கி போய் வெளிச்சம்? அவர் சொன்னார், துறப்பை நான் காணாமல் போன இடம் வந்து கஷ்டமான இடம், அங்கே தேடினா எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஆகையினால நான் வெளிச்சம் இருக்கிற இடத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆகையினால் என்னுடைய ஜனநாயகத்தை பற்றி நான் நம்புகின்ற விஷயம் என்னென்றால், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவையோடு தான் நாங்கள் பேச்சுவார்த்தை. நீங்கள் சொன்னது போலவே யுத்தத்துக்கு பிறகு அண்மைய காலத்தில் பௌத்தமயப்படுத்துதலை பற்றியான ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. இதை பற்றி நான் கதைக்க போய் என்னை வந்து எல்லா ஊடகங்களும் என்னை தாக்கின. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் நாங்கள் ஆரம்பிக்க வேணும். அதுக்காக தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு வந்து வவுனியாவில் நடக்கின்றது. வவுனியாவில் இருக்கின்ற சிம்பலா கஸ்வவ தமர் அந்த பிக்கு அவர்கள் 30 ஆண்டு காலம் போர்க்காலத்தில் கூட இலங்கையில் இருந்தவர். அவர் இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் முன்வைக்க வேண்டும், போர் நிறுத்த வேண்டும் என்றதுக்காக கூட அவர் முன்வந்த ஒரு பிக்கு. அவருடைய தலைமையில் தான். ஏனென்றால் இது அவருடைய பிரச்சனை, அவைகள் தான் தீர்க்க வேணும். ஆகையினால் நாங்கள் பின்னால் இருந்து இதுக்கு உதவி சொல்லி எங்களுடைய ஆதங்களை சொல்ல வேணும். ஆனால் அவை வந்து இதை பற்றி கட்டாயப்படுத்தி இதை பற்றி அவை வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேணும் என்ற அழுத்தத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் மிக தெளிவாக, இப்பொழுது ஒரு சமயம் சார்ந்தவர்கள் இருக்கிற போது, இந்து அந்த பகுதியில் இருக்கிற போதுதான் இந்து சார்ந்த கோவில்கள் என்பது தேவையாக இருக்கிறது. யாருமே பௌத்தர்கள் இல்லாத இப்படியான இடங்களிலே அடாத்தாக இந்த விஷயங்கள் அமைக்கப்படுவதிலே உங்களுடைய உடன்பாடு இருக்கிறதா? இல்லை, எனக்கு நான் ஜனநாயகத்தை நம்புகின்றபடினாலே ஒரு மதத்தையோ இனத்தையோ அல்லது ஒரு கொள்கையோ இன்னொரு மேற்படுத்தி திணிப்பது ஜனநாயக விரோதமான விஷயம். இதை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம், நாங்கள் இதை பற்றி கூடி அமர்ந்திருக்கிறோம். சில இடங்களிலே இராணுவ முகாமில் இருந்த இடங்களிலே இராணுவம் வெளியிடும் போது அந்த இடங்களிலே பௌத்த சிலைகளை விட்டுட்டு போயிருக்கிறார்கள். இதை பற்றி நான் இராணுவ தலைவரோடு கதைச்சிருக்கிறேன், அவரோடு நான் சம்பாதிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதை பற்றி என்ன செய்வதென்று எங்களுக்கும் பிரச்சனையாக வருகின்றது. என்னடா பௌத்தர் இல்லாமல் இருக்கிறார்கள், அவை இருக்கும்போது இருந்த நிலைமை சரி, அவைக்கு தேவையாக இருந்தது, அவை மதசார்பான ஒரு குழுவாக இருக்கிறார்கள். அதில் விட்டுட்டு போகும்போது அந்த இடங்கள் பௌத்த சிலையை விட்டுட்டு போவது இப்போது இந்த பௌத்தமான சம்மேளனத்தில் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் தான் அப்படி செய்யக்கூடாது என்று. அப்படி எதுவும் விட்டுட்டு போய் இருந்திருந்தால் அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்தில் ஏற்கனவே ஒரு பௌத்த ஸ்தானமாக இருக்கிற இடத்தில் வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தீர்மானம் வந்திருக்குது, ஏற்கனவே வந்திருக்கு. அந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம். ஆனால் இப்பொழுது செம்மலையிலே நாயாற்று பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பௌத்த பெருமானுடைய சிலையாக இருக்கட்டும், கச்சல் சமணங்குளம், இந்த இடத்துல எல்லாம் புதிதாகத்தான் அமைக்கப்படுது. இப்பொழுது அண்மை காலத்திலே புதிதாக கொண்டு வந்து நிறுவப்படுகிறது. இப்படி நிறுவப்படுவதை எந்த விதிகளிலே எந்த விதிகள் நான் நினைக்கின்றேன், அதை பற்றி தான் அவை அந்த 2 இடங்களுக்கும் வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிறது. 2 இடங்களுக்கும் வழக்கு தாக்கப்பட்டிருக்குது. அதன் வழக்கு தாக்கம் செய்கின்ற அந்த விஷயத்தின் அடிப்படையே என்ன, ஏதோ பிழை நடந்திருக்கிறது, ஒருவர் நியாயம் கேட்கிறார். அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன நாயார் என்ற இடத்துக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது ஒரு தீர்ப்பு. இப்போ அந்த தீர்ப்புக்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கோம், 2வது தீர்ப்பு வருவதுக்கு. ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன் என்றால், போருக்கு பின் காலத்தில் கட்டாயமாக பார்க்கக்கூடிய அளவுகோல் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த முன்னேற்றம் இன்னும் முடிவாகவில்லை, அது பூரண முடிவும் அல்ல. அந்த முன்னேற்றத்துக்கான நாங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் போகும் பாதைகளிலே கல்லுண்டு, குழி உண்டு, கரடி உண்டு, வேறு விஷயங்கள் உண்டு. அதெல்லாம் நாங்கள் சமாளித்து நாங்கள் சவால்களை ஏற்றுக்கொண்டு போக வேண்டிய பயணத்தை நிறுத்தக்கூடாது. அதான் என்னுடைய வேண்டுகோள், அதான் என்னுடைய முடிவாக இருக்கிறது. இப்படியாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதத்தில் இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் பேச போகிறோம். அண்மையில் நீங்கள் இந்த பௌத்த மாநாட்டை நடத்துவது சம்பந்தமாக ஊடகங்களிலே பேசப்படுகிற போது இந்த பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் எரிகிற விளக்கிலே எண்ணெய் ஊற்றுவது போன்ற உங்களுடைய செயற்பாடுகள் என்று சொல்லி அவர் விமர்சித்திருந்தார். இதற்குரிய ஆளுநருடைய பதில் என்னவாக இருக்கிறது? ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இடைவெளிக்கு பிறகு இந்த பதிலை பார்ப்போம். இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். இது சக்கரவியூகம் வார்த்தையினும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்களம். ஆளுநர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் தான் இந்த பௌத்த மாநாடு சம்பந்தமாக. அந்த பௌத்த மாநாடு ஏற்பாடு செய்கிற போது வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய, குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உங்களிடத்தில் நீங்கள் இந்த பௌத்த மாநாடை ஏற்பாடு செய்வது என்பது எரிகிற விளக்கிலே எண்ணெய் ஊற்றுவதை போன்ற செயற்பாடு என்று சொல்லியிருந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? நான் அரசியல்வாதி இல்லாத ரீதியிலே நான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் என்னை நண்பராக தான் நான் பார்க்கின்றேன். நான் அவரின் கோப்பைக்குள் நான் குதிரை ஓட்டவில்லை. சரியோ, ஒரு அரசியல்வாதியும்
தங்களுடைய ஒரு வாக்கையாவது ராகவன் பறித்துக் கொள்வார் என்று ஐமிச்சம் தேவையில்லை. சரியோ, என்னடா நான் ஒரு காலம் வடமாகாணத்திலேயோ வேற எங்கேயும் நான் அரசியலுக்கோ வாக்குக்கோ வரவில்லை. நீங்கள் சொல்லுகின்றவர் என்னுடைய நண்பர், என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பராகவும் இருக்கிறார். அவர் அநேக விடயங்கள் நான் இப்போதல்ல, அவர் நாங்கள் 1997-8 ஆண்டிலிருந்து நாங்கள் நண்பராக இருக்கின்றோம். அவருடன் நான் தொலைபேசி கொண்டு இந்த நீங்கள் சொல்லுகின்ற இந்த அறிக்கையை நான் பார்த்த நேரத்திலே நான் உடனே அவரை கேட்டு அழைத்தேன், என்ன இது விஷயம் என்று. அதுக்கு பிறகுதான் அவர் சொன்னார், இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கங்களை அவர் அறியாமல் இருந்தார். ஆகினால்தான் அந்த நிருபர் கேட்ட நேரம் அப்படி ஒரு பதில் சொன்னார் என்று நோக்கங்கள் அறிஞ்சிருக்கிறார். அவரும் கட்டாயமாக இதுக்கு முன் வந்து தன்னுடைய ஆலோசனை தர. ஏன்னா நான் இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கும் நீங்கள் ஒரு இளம் ஊடகராக இருக்கும்படி நான் சொல்லுகின்றேன். ஊடகத்தின் பணி வந்து முழு ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக கட்டி எழுப்புவது தான். ஆகையினாலே கேள்வி கேட்பதற்கு எல்லா உரிமையும் சகல உரிமையும் ஊடகப்பிரியாருக்கு உண்டு. அதை கட்டி காக்க வேணும். ஆனால் நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியை ஏன் கேட்கின்றோம் என்ற பகுத்தறிவு எங்களுக்கு வேண்டும். அந்த பகுத்தறிவு அல்லது நான் பதில் சொல்லும் போது நான் ஏன் பதில் சொல்லுகின்றேன், இதை என்னை தக்க வைப்பதற்கோ, என்னுடைய அரசியல் கொள்கைகளை தக்க வைப்பதற்கோ, என்னுடைய இருமாப்பை தக்க வைப்பதற்கோ என்று நான் பதில் சொன்னேனானால் அது வந்து ஒரு நலனை கொண்டு வராது. ஆங்கிலத்தை ஒரு படமொழி அல்ல, சார்ல்ஸ் டெய்லர் என்ற ஒரு அரசியல் விஞ்ஞானி சொன்ன ஒரு விஷயம்தான், ஆஃப்டர் எவ்ரிதிங் வி மஸ்ட் ஆஸ்க் ஒன் சிங்கிள் கொஸ்டின், தட் இஸ் டு சே ஹவு ஷால் வி லிவ் தென் பெட்டர் டுமாரோ. நாளைய தினத்தில் இதைவிட செம்மையாக எப்படி வாழ்வது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளும், நீங்கள் பல்கலைக்கழகத்திலே இப்போது பாட்னி படித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னீர்கள். உங்களுடைய படிப்பு, என்னுடைய இந்த ஆளுநர் பதவி, இதுக்கு இந்த ஒளிவாங்கைக்கு பின்னால் இருக்கும் உங்களுடைய நண்பர், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும், நாங்கள் எல்லாரும் ஒற்றுமொத்தமாக என்ன தேட வேணும்? ஒரு உண்மையான சமுதாயத்தை கட்டியெழுப்பதற்காக. அந்த நோக்கத்தை கைவிட்டோம் என்றால் நாங்கள் தனித்தனியான மனிதராக நிற்கப் போகின்றோம். அதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்க, நீங்கள் அண்மைய நாட்களில் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லோராலும் அதிகமாக வரவேற்கப்படுகிறது. மக்கள் நேரடியாக உங்களோடு பேசக்கூடியதாக இருக்குது. நேரடியாக முன்பிருந்த ஆளுநர்கள் எல்லாம் அப்படி இந்த மாவட்டத்திலே, இந்த மாகாணத்தில் இருந்தது கிடையாது என்பதிலே வந்து இந்த மக்கள் அதிகமாக பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். அதிலே நீங்கள் அந்த மக்களை சந்தித்ததனுடைய அடிப்படையில் எவ்விதமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது? மக்கள் என்ன விதமாக அதிகமாக கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? நல்ல கேள்வி. இப்போதான் நாங்கள் மக்களை பற்றி கேட்கிறோம். யாழ்ப்பாணம் என்னை மையமாக கொண்ட முழு வடமாகாணத்தையும் எடுத்து பார்க்கும்போது, நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆகினால் யாழ்ப்பாண பிரச்சனை எனக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் வடமாகாணத்தை எடுக்கும்போது நான் 3 விஷயங்களை அறிகின்றேன். கொண்டு வந்து உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள், நான் அந்த இமீடியட் கொஸ்டின்ஸ் என்றதுக்கு சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஸ்தாபன ரீதியாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள், இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி பில்டிங். மூன்றாவதாக த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த 3 I இதுதான் நினச்சிட்டு இருக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ என்று சொல்லும்போது, யாழ்ப்பாணத்தின் அல்லது வடமாகாணத்தில் தண்ணீர் பிரச்சனை ஒரு ஆழமான பிரச்சனையாக இருக்குது. குடிநீர், அது பாசனைக்கான நீர், மக்கள் வாழ்வதற்கான நீர், தொழிற்சாலைக்கான நீர், ஏன் நீருக்காகவே நீர், நிலத்துக்காக நீர் என்று கூட எங்களுக்கு வேணும். என்ன ஒரு சந்தோஷமான செய்தி என்றால், வடமாகாணத்துக்கு தேவையான அளவுக்கு மழை பொழிகின்றது. இறைவன் எங்கள் மேல் வைத்த கருணையோ என்னவோ தெரியவில்லை. நீங்கள் நாஸ்திகளாக இருக்கக்கூடும், இறைவனை பற்றி சொல்வது மன்னிக்க வேண்டும். வடமாகாணத்தை பொறுத்தவரையில் மழை இல்லாமல் இருந்தால்தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். இது சவுதி அரேபியா இல்லை, மழை பெய்கின்றது. ஆனால் பெய்யும் போது நீங்கள் பார்ப்பீர்கள், 24 மாவட்டங்களை கொண்ட இலங்கையில் ஒரு நதி கூட இல்லாத ஒரு மாவட்டம் எது? யாழ்ப்பாண மாவட்டம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் 3000 வருடங்களுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்தாக சான்றிதழ் இருக்கின்றது. எப்படி வாழ்ந்தார்கள்? நிலத்தடி நீரை விட அவை வான்மலையை அறுவடை செய்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் உலகத்துக்கே சொன்ன ஒரு நாகரிகம் தமிழ் நாகரிகம். ஆகையினாலே வான்மலையை சேகரித்து அதை செம்மனையை பராமரித்து அதை ஜனநாயக ரீதியாக ஒருவரோடு பரிமாறிக்கொள்வது தான் தமிழ் பல கலாச்சாரமாக இருந்தது. இன்றைக்கு அது நிறுத்தப்பட்டுள்ளது. அரசியல், யுத்தம், எத்தனையோ காரணங்களாக. ஆகையினாலே முழு வடமாகாணத்துக்கும் தேவையான நீரை நாங்கள் தக்க வைப்பது என்னுடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது. அது அடிப்படை கருத்தாக இருக்கிறது. அதுக்கான நாங்கள் 3 முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம்.
கொண்டு வந்து தற்செயலாக உடனடியாக செய்யக்கூடியதான் குளங்களை திருத்துவது. சரியோ. ரெண்டாவதாக நாங்கள் வந்து வடமராட்சி அந்த லகூன் அதில் இருக்கும் தண்ணீரை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு திசை திருப்புவதுன்றது. அதுக்கு பிறகு அட்வான்ஸ் ஆறுமுகம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அது 1956ஆம் ஆண்டில் ஆறுமுகம் என்றவர் எழுதியவர். அவர் எழுதும்போது அவருக்கு தெரியாத சில விஷயங்கள் இப்போது சேட்டலைட் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகையினாலே அந்த அந்த யோசனையை நாங்கள் முன்வைத்து அது அட்வான்ஸ் ஸ்டடி பண்ணி முடியாச்சு. அது இப்போ இந்த வடமராட்சி லகூன் திட்டம் எல்லாம் சரியாகி இந்த மாதத்திலே நாங்கள் அதை ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு கேபினட் அப்ரூவல் கிடைச்சாச்சு, மேல்மிகு ஜனாதிபதிக்கு அப்ரூவல் கிடைச்சாச்சு, பிரதமருடைய கையொப்பம் கிடைச்சாச்சு, அதுக்கு காசு வந்தாச்சு. இனி நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு விஷயம் இல்லை, அது உடனடியாக நடத்தலாம். அது பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அதனால் அடிநீர் நீங்கள் சொன்னது போல நிலத்தில் இருக்கும் நீரை கூட அது மேலமட்டமாக கொண்டு வரக்கூடிய ரீசார்ஜிங் த கிரவுண்ட் வாட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது நடக்கப் போகின்றது. பிறகு அட்வான்ஸ் ஆறுமுக திட்டம், அது ரெண்டுக்கும் அப்பால் நாங்கள் பாலியாறில் ஒரு பாரிய அளவிலான செயல் திட்டத்தை முயற்சி வச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட நாங்கள் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் இருக்கின்றதோ அந்த தண்ணீரை வந்து எங்கள் மக்களுக்காக நீர், நிலம், உழைப்பு, கடல் என்ற நாளையும் நம்பியிருக்கிற ஒரு கலாச்சாரம் வடமாகாண கலாச்சாரம். நாங்கள் கடலை பற்றி பார்க்கும்போது கடலில் இருக்கிற எத்தனையோ சொத்துக்களை நாங்கள் இன்னும் தொடாமல் இருக்கின்றோம். அது வெறுமனே மீன் மட்டுமல்ல, அதுக்கு அடியில் இருக்கும் எத்தனையோ சொத்துக்கள் வடமாகாணத்து மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களாக இருக்கிறது. சரியோ. அதெல்லாம் நாங்கள் பிடிக்க வேணும், அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். அது ஒரு லாங் டேர்ம். ஆனால் இம்மீடியட்டாக செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய மக்களுக்கு காணி கொடுப்பது. இப்போ நீங்கள் சொன்னது போலவே இராணுவம் என்னிடம் என்னிடம் கை அளிக்கப்பட்டிருக்க காணிகளை நாங்கள் முதல்ல அளக்க வேணும், சுத்திகரிக்க வேணும், மக்கள் திரும்பி போகக்கூடிய நிலைக்கு உருவாக்க வேண்டும். அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதுக்கு எங்களுக்கு காணி அளவாளர்கள் இல்லாதபடினாலே ஓய்வு பெற்றவரை கூட நான் திருப்பி அழைச்சிருக்கிறேன். அது அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், பத்திரிகை ஊடாக பதிவு செய்யுமாறு கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏன் எங்களுக்கு திடீரென்று இது முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இது நாங்கள் விரைவாக செய்ய வேண்டிய விஷயம். அதே நேரம் யாழ்ப்பாண நகரத்தை பார்க்கும்போது ஒரு சோர்வடைந்து ஒரு செழிப்பில்லாத நகரமாக இருக்கிறது. அது இன்னும் யுத்தத்தின் ரணங்களை தாங்கியிருக்கும் நகரமாக இருக்கிறது. யாழ்ப்பாண நகரத்துக்கூடாக 2 நாள் நடந்து வரும்போது ஒரு மனத்தாக்கம், ஒரு மன ஆழ்த்தம் ஏற்படும். இது இப்படி வாழ முடியாது எங்களுக்கு. அதை பற்றி ஆனால் யாழ்ப்பாணத்திற்கும் அநேக இடங்களை பிணம்பெயர்ந்த மக்கள் கைவிட்டு சில நேரம் இன்னும் வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 20-25 வருடங்கள் திரும்பாமல் இருக்கிறார்கள். ஆகினாலே அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கு என்ன செய்ய வேணும், என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறீர்கள் என்று நாங்கள் கேட்க போகிறோம். ஆகினாலே யாழ்ப்பாண நகரசபையும் ஆளுநருடைய காரியாலயம் உண்டாக சேர்ந்து இந்த திட்டங்களை செய்ய போகின்றோம். முதல் முறையில் தென் இலங்கையில் இருக்கின்ற இந்த அமைச்சுக்களினுடைய மூத்த கவர்மெண்ட் ஒஃபீஷியல்ஸ், அரச உத்தியோகத்தர் அவர்களுடைய நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி வடமாகாணத்துக்கு வந்து, உதாரணமாக கடந்த சனிக்கிழமை காணி சம்பந்தமான காணி ஆணையாளர் வந்து இங்கே எங்களுடைய கிராம சேவகர்களுக்கு சொல்லி என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், என்ன பிள்ளை செய்யக்கூடாதுன்னு எப்படி நாங்கள் காணி உறுதிகள் சீக்கிரமாக கொடுக்க முடியும் என்ற ஒரு அமர்வு நடந்தது. நான் நிற்கின்றேன், சுபமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரணிகளுக்கு எங்களுக்கு சில தடைகள் உண்டு. ஆனால் தடையில்லாத வாழ்க்கை ஒரு நாளும் ருசியாக இருக்காது. அந்த தடைகளை மீட்டுக்கொண்டு நாங்கள் போவது தான் எங்களுடைய மக்களுடைய வெற்றியாக இருக்கும். அதற்கான தான் நான் உங்களிடம் உதவி கேட்கின்றேன், ஊடகத்தின் உதவி கேட்கின்றேன், மக்களுடைய உதவி கேட்கின்றேன். நீங்கள் சொல்வது போல எப்படியே நான் இந்த வித்தியாசமான என்னுடைய ஆளுநர் என்ற பதவியை நான் கையாளுகின்றேன், நான் சாதாரண மனிதனாக இருக்கின்றேன். நிச்சயமாக அந்த விஷயங்கள் உண்மையில் நாங்களும் வரவேற்றுக் கொள்ளட்டும். நாங்களும் அதிகமாக உங்கள் சார்பாக நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை எங்களுடைய ஊடகமும் வெளிக்கொண்டு. ஆனால் இன்னொரு விஷயம், மன்னாருக்கு நீங்கள் விஜயம் செய்கிற போது ஒரு விஷயம் நடைபெற்றது. ஊடகவியலாளர்கள் சிலர் அந்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கசப்பான விஷயம். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுடைய அறிவு கட்டிய வகையில் அது அமைந்திருக்குமோ தெரியாது. உண்மையிலே அதிகமானவர்கள் இந்த விஷயங்களை சமூக வலைத்தளங்களும் சரி வேறு தளங்களிலும் பேசிக்கொண்டார்கள். உண்மையில் என்ன நடந்தது? ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஊடகத்தின் என்ன உரிமை. அதே நேரம் ஊடகத்துக்கும் ஒரு பொறுப்பும் உண்டு. அப்போ அரசாங்க உத்தியோகத்தர் 2 பேர் அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் 2 குழு கலந்து சந்தித்து பேசும் விஷயங்கள் எல்லாம் ஊடகத்தில் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை.
நாங்கள் அவைக்கு இடம் கொடுத்தோம், நேரம் கொடுத்தோம். இந்த சந்திப்பின் நோக்கங்களை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதுக்கு பிறகு தான் அவைக்கு நாங்கள் வெளியே போச்சிடும் என்றால் இது அரசாங்க சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தை என்ன செய்ய போகின்றோம், அடுத்த திட்டம் என்னன்றது பற்றி நான் ஆளுநர் ரீதியாக என்னை சேர்ந்த குழுவோடு நான் செய்கின்ற ஒரு சம்பாஷணை மட்டும்தான் அது. அதை நான் நிற்கின்றையில் அந்த நேரத்தில் ஊடகத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் நான் இருக்கவில்லை. ஆனால் அதுக்கு பிறகு அதே நிகழ்ச்சிக்கு பிறகு என்ன நடந்தது என்று நாங்கள் ஊடகத்துக்கு என்ன நிகழ்ச்சியின் பின்னிலனாக நாங்கள் சொன்னோம். நிச்சயமாக அந்த விஷயமும் வெளிப்படையாக பேசியது இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் வருகிற போது இன்னும் ஒரு பழு உங்களுடைய தோளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த மாகாணம் கல்வியினுடைய தரப்படுத்தலை எடுத்து பார்த்தால் எதற்காக தரப்படுத்தல் கொண்டு வந்தது என்று பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக பெறுபர்களை பெற்றார்கள், அதனுடைய அடிப்படையிலே தரப்படுத்தல் வந்தது. ஆனால் இன்றைக்கு மாவட்டத்தினுடைய நிலை என்பதும் மாகாணத்தினுடைய நிலை என்பதும் கல்வித்துறையிலும் சரி விளையாட்டுத்துறையிலும் சரி பின்னடைந்து போயிருக்கிறது. இவற்றை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு என்ன விதமான திட்டங்கள் ஒரு ஆளுநராக உங்களிடத்தில் இருக்கு? அதான் அந்த இமீடியட்டாக செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்று வந்து கல்வி. எங்களுடைய வடமாகாணத்தின் முழு வரவு செலவு எவ்வளவு தம்பி? மொத்தமான வரவு செலவு எவ்வளவு? தரக்குறைய 200 மில்லியனுக்கு மேற்பட்டது. இல்லையா, நீங்கள் பயோ செய்கிறபடியே நான் உங்களை விட்டுறேன். 26 பில்லியன் ரூபாய்கள் எங்களோட வரவு செலவு. அந்த 26 பில்லியனில் வடமாகாணத்துக்குள்ளாக நாங்கள் எத்தனை ரூபாய்களை சம்பாரிச்சு கொள்கின்றோம் தெரியுமா? சொல்லுங்க எனக்கு. வடமாகாணத்துக்குள்ளே வருகின்ற வருமானம் எவ்வளவு? ஒன்லி 600 மில்லியன். ஆகையினால 4% குறைவான 3% குறைவான வருமானத்திலே தங்கியிருக்கின்ற ஒரு மாகாணமாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேணும். சரியோ? அந்த 26 பில்லியன் ரூபாய்க்குள்ள 60% கிட்டத்தட்ட 60% வந்து கல்விக்கு நாங்கள் ஒதுக்குறோம். எத்தனை பாடசாலைகள் உண்டு வடமாகாணத்தில்? ஊகிங்கோ, பரவாயில்லை, விளையா போகலாம், ஊகிங்கோ. எத்தனை பாடசாலைகள் உண்டு வடமாகாணத்தில்? வடமாகாணத்தில் இப்போதைக்கு 1008 பாடசாலைகள் உண்டு. அதில் சுமார் 3 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கின்றார்கள். அங்கே 2860 ஆசிரியருக்கு வெற்றிடம் இன்னும் உண்டு. ஆசிரியர் வரையில் தமிழிலே கல்வி கட்டக்கூடிய, தமிழிலே சிறாருக்கு பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியர்மார் இலங்கையில் இல்லை. அவையெல்லாம் நாட்டை விட்டு போயினும். படித்த தமிழ் மக்கள் யாருமே யாழ்ப்பாணத்தில் தங்கி இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் உங்களோட திட்டம் என்ன ஒன்று தெரியல, நீங்கள் டிகிரி முடித்தோம் நீங்களும் போகக்கூடும். அதை நான் குற்றமற்ற சொல்ல இல்லை. அவைக்கு ஜனநாயக ரீதியாக அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு அவருக்கு உறுதி உண்டு, உரிமை உண்டு. போகும் சமகாலத்திலேயே வேலையில்லா பட்டதாரிகளும் அதான் அப்போ என்ன நடக்குதுன்னா, வேலையில்லா பட்டதாரிகள் 99% வந்து கலை பட்டம் பெற்றவர்கள். ஆனால் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது வந்து விஞ்ஞானம், கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், ஐடி என்று தான் எங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ இந்த மிஸ்மேட்ச் ஆஃப் த மார்க்கெட், வி ஹாவ் அ நீட் ஃபார் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், பட் வி ஹாவ் அ ஓவர் சப்ளை ஃபார் ஆர்ட் கிராஜுவேட்ஸ். ஆர்ட் கிராஜுவேட்ஸுக்கு வந்து அவையும் பட்டதாரிகள் என்றபடியாக வேறொரு தொழிலும் செய்ய விருப்பம் இல்லை. என்னை ஒருவர் சந்தித்தார், வந்து 17 வருடங்களாக தொழில் தேடி கொண்டிருக்கிறார். இது நான் நினைக்கின்றேன் மனிதாபிமானத்துக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம். நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் 17 வருடம் பட்டதாரி என்ற ரீதியில் வேறொரு தொழிலும் செய்ய மாட்டேன், அரசு தொழில் தான் வேணும் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அறவாசியை முடித்து விட்டீர்கள். நீங்கள் ஆங்கிலம் படித்திருக்கலாம், வித்தியாசமான ஒரு டிகிரி பண்ணியிருக்கலாம், ஏன் அப்படி செய்யாமல் இருந்தீங்க? எனக்கு உங்களை பார்க்க பொறாமையும் கோபமாக இருக்குன்னு நான் வயது மூதனாக இருக்கின்றேன். அந்த அளவுக்கு 17 வருடம் எனக்கு வாழ்க்கை கிடைக்கும்னா நான் எதையும் கொடுக்கலாம் அதுக்காக. ஆகினாலே நான் சொல்லுகிறேன், இந்த கல்வி திட்டத்தில் இருக்கின்ற பாரிய பிசைவுகள் உண்டு, அதை நாங்கள் திருத்த வேண்டும். இப்போ கல்வி ஏன் இந்த இன்றைக்கு வந்தது கண்டால் சரியான ஒழுங்கான கல்வியை கொடுக்காமல் இருப்பது. இன்றைக்கு 200க்கும் அதிகமான பாடசாலைகள் உடைந்த நிலையில் இருக்கிறது. சரியோ? அந்த பாடசாலைகளில் பிள்ளைகள் போகாமல் அந்த பாடசாலைகள் அந்த பிள்ளைகள் வந்து வேறொரு பாடசாலையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால இப்போ உடனே எடுத்து பார்க்கும்போது 8 வாரத்துக்குள் நான் தெரிஞ்சிருக்கிற இந்த விஷயங்களை 8 வாரத்துக்குள்ளே நான் முடிக்கலாம், தீர்த்து வைக்கலாம் என்றது நான் நினைக்கல. எனக்கு நான் ரஜினிகாந்த் அல்லது முதல்வன் போல படங்கள் சினிமாவில் வருவது போல விஷயங்கள் முடிக்க முடியாது. ஆகையினால் நாங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கிறோம் என்றால், கல்வியில் நான் பல்கலைக்கழகம் இருக்கும்போது கூட நீங்கள் சொன்னது சரி, யாழ்ப்பாணத்திலிருந்து பல்கலைக்கழகம் வந்தவருக்கு ஒரு பெரிய மதிப்புண்டு, மதிப்பு இருந்தது, ஒரு அபிமானம் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் வருகின்றார்கள், அவ்வளவு போட்டிகள் இருந்து அவர் வருகிறார்கள். ஆனால் இந்த நிலை அப்படி இல்லை. நாங்கள் மாகாண ரீதியாக 6வதாகவும் மாவட்ட ரீதியாக நாங்கள் 22வது இடத்தில் இருக்கின்றோம். இது மாற வேணும். ஒவ்வொரு தமிழனும் துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எப்படி இதை மாற்றலாம் என்று தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே தான் நான் சொல்கிறேன், இடம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறான்,
வேறு நாடுகளில் வாழ்கின்ற தமிழர் தயவு செய்து வாங்கோ. நாங்கள் நொதர்ன் பிரிட்ஜ் என்ற ஒரு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை கைகோப்பு கேட்டுக்கொள்கின்றேன். நொதர்ன் பிரிட்ஜ் என்று ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். அந்த திட்டத்துக்கூடாக சிகை அலங்காரத்திலிருந்து என்ன காலணி திருத்தத்துக்கு வரையான எந்த விஷயத்தை நீங்கள் அறிந்திருந்தாலும் தேசத்துக்கு வாங்கோ, மக்களுக்கு வாங்கோ. நாங்கள் உங்களுக்கு 4 மாத காலம், ஒரு செமஸ்டர், அநேக பேருக்கு அதுக்கு அதை விட விடுமுறை எடுக்க முடியாது, லீவ் எடுக்க முடியாது. ஆகையினால நீங்கள் வாங்கோ. உங்களுக்கு தங்கும் வசதியும் எளிமையான வாழ்க்கை நிலைக்குமான வசதிகள் செய்யப்படும். ஒரு என்ன சைக்கிளும் நான் உங்களுக்கு தருகின்றேன். உங்களால் தெரிஞ்ச எந்த விஷயமும், கேட்டரிங், ஷூ ரிப்பேர்ஸ், ஹேர் ட்ரெஸ்ஸிங், ஹார்ட் சர்ஜரி, anything that you know, please come. We need you. This land needs you. We are open to welcome you because we don't have anybody else to ask this. We only can ask you. Come back and help us. இப்படியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்பொழுது நடைபெற்றக்கூடிய இன்னொரு விஷயத்தோடு நாங்கள் பேசி நிகழ்ச்சியை முடிக்கலாம். மன்னாரிலே நடைபெற்றக்கூடிய மதங்களுக்கு இடையிலான முரண்பாடு, ஒரு காலத்தில் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய மதங்கள், இதற்கும் ஒரு குழு அமைத்திருக்கிறீர்கள். இரணைமடுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு வர கேப்பாப்பிளவு பிரச்சனைக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக இந்த சமய பிரச்சனைக்கும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தனியே இது குழுக்கள் அமைத்தலோடு இந்த விஷயங்கள் முற்றுப்பட்டு விடுமா, அல்லது ஒரு முடிவு ஒன்று காணுவதற்கான? என்னுடைய அவா, துவா, கனவு எல்லாமே குழுக்கு அப்பாற்பட்டு நடவடிக்கை எடுக்க வரும். ஆனால் நான் ஜனநாயகத்தை நம்பியிருக்கின்றபடியால் பேச்சுவார்த்தையில் மூலமாகத்தான் தெரிவிக்க வேண்டும் என்று. அது பேச்சுவார்த்தை என்றால் தனியான பேச்சுவார்த்தை இல்லை, அதிகார பேச்சுவார்த்தையில் மட்டுமல்ல. உதாரணமாக இந்த கீழ்மட்டமில் இருக்கிற மக்கள் யார் யார் எல்லா விதத்திலும் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பேச்சுவார்த்தைகளை அமைய வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். உதாரணமாக நாங்கள் வடமராட்சி இந்த லகூன் சம்பந்தமாக இருக்கின்ற இந்த கேள்வியிலே 250க்கும் குறைஞ்ச ஒரு சின்ன ஒரு குழு 4 மாதம் காலத்தில் அங்கே இறால் மீன்பிடிக்கு இருக்கிறார்கள். நான் அவர்களை கூட அவர்கள் கிராம சேவகர் மூலமாக, விதாலயர் மூலமாக அவர்கள் கூட பேரறிந்து அவரை வளர்த்திருக்கிறேன். அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுமோ, அதுக்கு பாதிக்கப்படும் என்றால் எப்படி நாங்கள் அவருக்கு நிவாரணங்களை கொண்டு வரலாம். ஏன்னா ஜனநாயகம் என்பது there is no democracy without dialogue. We have to dialogue even with the most difficult person. Only then we can deepen our democracy. ஆகினாலே இந்த மதங்களுக்கிடையே ஏற்பட்ட இந்த குழப்பம் அல்லது இந்த முரண்பாடு உடனடியாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சண்டை இல்லாத நிலைக்கு வந்திருக்கிறது. இனி நாங்கள் the first phase is stop war, stop fighting. Second phase is come and discuss. Third phase is agree on something. Fourth phase is implement. சரி, அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் நான் நீங்கள் அறியாத குழு 4 குழு வச்சிருக்கிறேன். ஒன்று குறைகோள் குழு. இந்த பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் எத்தனையோ முறையிடப்படுகிறது ஆகியனால அதுக்கான ஒரு குறைகோள், ஒரு அம்பட்ஸ்மன் என்ற ஒரு குழு வச்சிருக்கிறேன். நீங்கள் சொன்ன இது முதல் கேட்ட கேள்வி, இந்த கல்விக்கான பிரச்சனை ஆகியனாலே கல்விமான்களை கொண்ட ஒரு புத்திசீவிகள் குழு உருவாக்கியிருக்கிறேன். வட மாகாணத்தின் கல்வியினுடைய எதிர்காலம் என்னவென்று அவை எனக்கு ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று அவை ஒரு ஆலோசனைக்கு உருவாக்க கூட இருக்க வேண்டும் என்று. இன்னும் நொதர்ன் ப்ராவின்ஸ் ரவுண்ட் டேபிள் என்று ஒரு உருவாக்கியிருக்கிறோம். நான் அதுக்கு இந்த ரவுண்ட் டேபிள் என்று அவங்களுக்கு தெரியும். ரவுண்ட் டேபிள் புத்திசீவிகள் என்ன யோசிக்கிறார்கள், இந்த நாட்டை எப்படி கொண்டு போகணும், இந்த பிரச்சனைக்கு எப்படி கொண்டு போகணும்னாரு அவருடைய புத்திக்கு அருகட்டத்தில் ஒரு டிஸ்கஷன் டேபிள் அவை வைக்கணும். அதை சுற்றி நாங்கள் ஒரு விவாதத்தை கொண்டு வரலாம். அது நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் 7வது வாரம் தான். இன்னும் பல பணிகள் இந்த மண்ணில் செய்ய வேண்டிய தேவைகள். ஆனால் நீங்கள் இவ்வளவு குழுக்களையும் அமைத்திருக்கிறீர்கள். இதில் வரக்கூடிய தீர்வுகளை வைத்துக்கொண்டு சுயாதீனமாக உங்களால் செயற்பட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது? இல்லை, நான் ஒரு காலம் சுயாதீனமாக செயற்பட, இப்போதும் நான் சுயாதீனமாக செயற்படவில்லை. வடமாகாணத்தின் மூத்த முக்கிய செயலாளர் திரு பத்திநாதன் அவர்கள் என்னுடைய நண்பராக மாறிக்கொண்டிருக்கிறார். அவரும் என்னோடு 20 மணித்தியாலம் தொழில் பண்ணிருக்கிறார். என்னுடைய செயலாளர் திரு இளங்கோ அவர்கள். அதுக்கு பின்னால் இன்னும் அமைச்சு ரீதியாக செயலாளர்கள். இன்னும் நான் பல்கலைக்கழக மாணவர்கள் 5 பேரை என்னுடைய குழுக்கு வச்சிருக்கிறேன். இன்னும் மாணவர்கள் தேவையாக இருக்குது. எனக்கு சேருங்க. எங்கள் ஊடகத்துக்கு உங்களுடைய குழு தலைவர் என்னோட கோவிக்காவிட்டால் நீங்கள் சேருங்க. எங்களுக்கு மக்கள் தேவையாக இருக்கணும். எங்களுக்கு போக வேண்டிய பாதை தூரமாக இருக்கிறது. என்னடா போருக்கு பின் எங்களுடைய மக்களை பார்க்கும்போது, எங்களுடைய அரசியலை பார்க்கும்போது மூத்த ஒரு குழு இருக்கிறது. அதே நேரம்
பாமர மக்கள் ஒரு குழு இருக்கிறார்கள். நடுத்தர ஒரு குழு இல்லாமல் ஒரு இருக்கின்ற ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். ஆகினாலே வேலை செய்வது கஷ்டமாக இருக்கின்றது. நான் எனக்கு வருகின்ற சிந்தனைகளை, எனக்கு வருகின்ற திட்டங்களை நானே செய்யாமல் உடனே ஒரு குழுக்கிட்ட கொடுத்து அந்த குழு தான் அது பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லிக்கணும். ஆகினால் அவர்கிட்ட நான் எடுக்கக்கூடியது ரிசால்ட்ஸ் மட்டும்தான். ஆப்ரேஷன் தே ஹேவ் டு டூ. ஸோ திஸ் இஸ் அ டெமோக்ராட்டிக் வே ஆஃப் மேனேஜிங் சம்திங். ஸோ இன்னும் ஏற்கனவே இப்பொழுது 2 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது, 8 மாதம் முடியவில்லை. ஒரு வருடத்தை கலாநிதி சுரேந்திராக இடத்திலே கொடுத்தால் வடமாகாணம் எப்படி இருக்கும்? ஜனநாயகத்தை நம்புகின்ற ஒரு மக்கள் குழுவாக மாற வேண்டும். நாங்கள் வாட் இஸ் டெவலப்மெண்ட் என்ற கேள்விக்கு 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று டெவலப்மெண்ட் ஒவ்வொரு வீடுலையும் மதிலளவு அல்லது கூரையளவு மதிலும் அதுக்கு பின்னால் 2 காரும் இருப்பது தான் டெவலப்மெண்ட் என்று ஒரு கூற்று இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன், தமிழ் கலாச்சாரம், வள்ளுவ கலாச்சாரம் எங்களுக்கு என்ன சொல்வது என்றால், எளிமையான வாழ்க்கையும் நேர்மையான வாழ்க்கையும் நியாய தர்மத்தை கொண்டு வாழ்க்கையும் தான் எங்களுடைய. அப்படி ஜனநாயகத்தை உறுதியாக கைப்பிடிக்கின்ற எளிமையான சந்தோஷமான வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை தான் நான் கனவு காண்கின்றேன். நிச்சயமாக ஒரு ஜனநாயகம் மிக்க ஒரு சூழல் அல்லது ஜனநாயகம் மிக்கக்கூடிய இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய காலப்பகுதியிலே பூர்த்தியாக வேண்டும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடத்திலும் இருக்கிறது, எங்களிடத்திலும் இருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்புகள் தான் மக்களுடைய கேள்விகளாக உங்களை வந்து சேர்ந்திருந்தது. மிக பலத்த வேலைப்பளுக்கள் மத்தியிலும் மிக நீண்ட காலம் 2 மாதங்களாக நாங்களும் முயற்சித்துக் கொண்டிருந்தோம் உங்களை இந்த இடத்தில் அழைத்து இந்த விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று. இன்றைக்கு தான் காலம் கைகூடி இருக்கிறது. பலத்த வேலைப்பளுக்கள் மத்தியிலும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குடும்பம் தன்னுடைய நன்றிகளை ஒரு ஆளுநருக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது சக்கரவியூகம் வார்த்தையினம் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதியிருக்கக்கூடிய அரசியல் சமர்க்கலாம். இன்றைய நாளில் பல்வேறு விதமான விஷயங்கள் வடக்கு மாகாண ஆளுநரோடு பேசியிருக்கிறோம். வருகிற வாரத்திலும் இன்னும் ஒரு அதிதியோடு சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகிறோம். வணக்கம்.